பெரிய புராணம் என்ற தலைப்பை அறிமுகம் செய்ய விடுகிறேன். புராணம் என்பது பழைய வரலாறு என பொருட்படும். பிறமொழி கதைகள் இன்றி நம் தமிழ் மக்களின் தமிழ் மொழியில், அதுவும் தொன்மைமிக்க சிவநெறி கொள்கைகளில் ஊறி செம்மாந்து நின்ற அரிய பெரிய மக்களை தமிழில் முதல் காப்பியமாக, ஏன் வரலாற்று காப்பியமாக அமைந்த பெருமை திருத்தொண்டர் புராணத்திற்கும் அதனை அமைத்த தெய்வ சேக்கிழார் பெருமானுக்குமே உண்டு. தமிழிலிருந்து இப்புராணம் சமஸ்கிருதத்துக்கு சென்றது. நாயன்மார்கள் அனைவரும் தமிழ் பேசிய தமிழகத்தாரே என்பதில் எல்லையில்லா பெருமை நமக்கு உண்டு. பழமையான வரலாற்றை கூறுவதால் பெரிய புராணம் என பெயர் கொண்டது என்பர். பெரிய என்பதனை பெருமையுடைய புராணம் எனவும் கூறுவர். முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் என்ற முறையில் இது சார்பு நூலே. தமிழ் இலக்கியங்களில் நாயன்மார் கதைகளை சொல்லும் பெரிய புராணத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அது சரித்திரங்களை சொல்வதனால் இதிகாசம் என்று சொல்வதற்கு ஏற்ற பெருமையை உடையது. நாயன்மார்களுடைய வரலாற்றை கவிச்சுவையும் பக்தி ரசமும் தழும்ப உரைப்பது சேக்கிழார் இயற்றியது பெரிய புராணம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ என்று பாராட்டுகிறார். இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர் சேக்கிழார். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் தோன்றியவர். சேக்கிழார் என்பது இவருடைய குலப்பெயர். அருள்மொழித்தேவர் என்பது இயற்பெயர். அவர் சோழ அரசனுடைய மந்திரியாக இருந்து விளங்கினார். இலக்கியங்களில் ஈடுபாடுடைய சோழ அரசன் சிவனடியார்களின் வரலாற்றை காப்பியமாக பாட வேண்டும் என்று விரும்பினான். மன்னனது விருப்பத்தின்படியே சேக்கிழார் திருத்தொண்டர் புராணத்தை பாடத் தொடங்கினார். சிதம்பரத்திற்கு வந்து இறைவனுடைய சன்னிதானத்தில் இருந்து அதை பாடி அரங்கேற்றினார். தேவாரப் பாடல்களில் ஆழ்ந்த ஆராய்ச்சியும் தமிழ்நாட்டு ஊர்களை பற்றிய அறிவும் சேக்கிழாருக்கு நிரம்ப இருந்தன. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருத்தொண்டர் தொகையே முதலாக 63 நாயன்மார்களை பற்றி சொல்லுகிறது. தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கும் அந்த திருப்பதிகத்தை அடிவுற்றி முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பிகள் நாயன்மார் வரலாற்றை தெரிந்து திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை பாடினார். திருத்தொண்டர் தொகைக்கு வகையாக இருக்கிறது. சேக்கிழார் அந்த அந்தாதியை விரித்து புராணமாகச் சொன்னார். திருத்தொண்டத் தொகையை தொகை நூல், திருத்தொண்டர் திருவந்தாதி வகை, பெரிய புராணம் விரிநூல். அதனால் பெரிய புராணத்துக்கு திருத்தொண்டத் தொகை விரி என்ற பெயரும் வழங்கும். திருத்தொண்டர் புராணம் என்பதே சேக்கிழார் வைத்த பெயர். பல காலமாக நாயன்மார் வரலாறுகளை தேடி தொகுத்து சிந்தையில் தேக்கியிருந்தமையாலும் திருவருட்பலம் இருந்தமையாலும் சேக்கிழார் இந்த காவியத்தை அற்புதமாக பாடி முடித்தார். ஓராண்டு பெரிய புராண அரங்கேற்றம் சிதம்பரத்தில் நடைபெற்றது. அரங்கேற்ற முடிவில் அரசன் சேக்கிழாரை வணங்கி யானையின் மேல் ஊர்வலம் வரும்படி செய்தான். தன் 2 கைகளிலும் 2 கவரிகளை ஏந்தி சேக்கிழாருக்கு வீசினான். புவிச்சக்கரவர்த்தியாக இருப்பினும் தொண்டர் சீர் பரவ வல்லாருக்குரிய பெருமைக்கு முன் அவன் பணிவதற்கு உரியவன் என்ற உண்மையை உலகம் அறிந்து வியந்தது. பெரிய புராணம் தமிழில் உண்டான நூல். இத்தமிழ்நாட்டில் உலவத் தொடங்கிய பின் தேவார ஆராய்ச்சியும் நாயன்மார் வழிபாடும் மிகுதியாயின. சமயாச்சாரியரிடம் பக்தி வளர்ந்தது.
சிவபக்தி ஓங்கியது, சைவம் தழைத்தது. பெரிய புராணம் தேவாரத்துக்கு உரை கூறும் நூல். நாயன்மார் வரலாற்றை கூறும் சரித்திரம். சொற்பொருள் இன்பம் தரும் காப்பியம். சிவபக்தியை ஊட்டும் இலக்கியம். படிப்பவர்களுக்கு அமைதியையும் பண்பையும் உண்டாக்கும் தெய்வீகப் பனுவல். இதுவே